மேஷம் ராசி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேஷம் ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரக நிலையில் ராசியில் சந்திரன், செவ்வாய். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா 7/8/2024 அன்று சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறார். 11/8/2024 அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/8/2024 அன்று சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்கேற்ப எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கும் திறனுடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரும். தெய்வ பக்தி அதிகரிக்கும், பயணங்கள் மகிழ்ச்சி தரும், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதிலும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம், அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை. கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பணம் நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. பண வரத்து தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். முக்கிய பொறுப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் இப்பொழுது இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எல்லோரையும் வசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வீர்கள். ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மனதில் தைரியம் கூடும். தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவின் சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. செயல்திறன் அதிகரிக்கும். பண வரவு கூடுதலாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம்: செவ்வாய் தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் வர காரியங்களை தடைகள் நீங்கி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 17, 18. அதிர்ஷ்ட தினங்கள் 9, 10, 11. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.